அம்மாவை பத்தி நம்ம நிறைய பாடல்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சினிமா பாடல்கள் எல்லாம் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. தாய் அப்படின்னாலே நம்ம ரஜினிகாந்த் பாட்டுல இருந்து ஏகப்பட்ட பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அம்மா நான் சும்மா இல்லை அப்படின்னு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா அப்படின்லாம் நிறைய அம்மாவை பற்றி அழகா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், கலைஞர்கள் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இருந்து நிறைய நாட்டுப்புற பாடல்கள் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அம்மா பற்றிய சிந்தனைகளோடு பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடியதை நினைச்சு வளரக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு அறிவான பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பாடல்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அதுல ஒரு குழந்தை அநேகமா நம்ம கரிசல் வட்டாரத்து கரிசல் கவிக்குயில் எழுதின ஒரு கவிதை தான். அதுதான் அழகான பாடலா வந்தது, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டமா, நீ வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் என்ன படிக்க வைக்கிற, என்ன ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு பானையில சமைச்சிட்டு இருந்த, இப்ப அந்த பானை இருக்கா இல்லையா, எந்த பானையில சமைக்கிறேன்னு சொல்லு, நானு தம்பிக்கு ஊட்டுற நினைவுலயே நானு சாப்பிட்டுக்கிறேன். இங்க விடுதி ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய சாப்பாட்டுல புழு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கீழே கொட்டுறாங்க, ஆனா நான் தம்பி கூட்டுற நினைவுல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பெற்றோருடைய கஷ்டத்தை உணர்ந்து பேசக்கூடிய ஒரு பிள்ளையாக அந்த குழந்தை அழகா எழுதியிருப்பா. கடைசியில் அந்த கவிதையை முடியும் போது இப்படிக்கும் அன்பு மகள் கோடீஸ்வரி அப்படின்னு எழுதியிருப்பா. வர்றது பூரா கஷ்டம், வறுமை எல்லாத்தையும் அந்த பாடல்ல சொல்லி இருந்தாலும் கூட கடைசியில முடிக்கும் போது கோடீஸ்வரி அப்படின்ற தன்னுடைய பெயரை குறிப்பிட்டிருப்பான்.